அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது என்னோட பூஜை ரூம் தான் தனியாக காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டி வரதப்போ பூஜை ரூம் வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வட்டம் நான் சஷ்டி வரதான் வந்து இருக்க முடியல. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலைமைகள் அதை தவிர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. கார்த்திகைக்கு என்னோட பூஜை ரூமை கண்டிப்பாக காமிக்கணும் அப்படின்ட்டு தான். பூஜை ரூமோட அகலம் வந்து 6 அடி போட்டிருக்கேன். இந்த டோர் வந்து 4 டோர் வேணும் அப்படின்ட்டு தான். கைப்பிடி அப்படின்றது காப்பரில் போட்டு யானை முகம் வச்சு அதில் ஆன்டிக் டிசைன் தான், ஸ்டோன் வச்சு நடுவில் வந்து மயிலோட இறகு மாதிரி அப்படியே விரிச்சிருக்க மாதிரி இதுவும், 2 பக்கமும் மயில் விளக்கு இருக்க மாதிரி கீழே, மேலே வந்து ஓம், அப்புறம் எப்பயும் போல் விநாயகர், சங்கு, சக்கரம், இந்த 4மே வேணும்னு எதிர்பார்த்தேன். சரி, வெளியில் நிலையில் வந்து சங்கு சக்கரம் வைக்கலான்னு பார்த்தோம். அது வைக்க முடியல. அதனால சரி எனக்கு பூஜை ரூம்லேயே வச்சுருங்கன்னு சொல்லி 4மே பூஜை ரூமில் வைக்க சொல்லிட்டான். சரி, பூஜை ரூமுக்குள்ளே பார்த்துடலாம். இந்த டிசைன் வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே நான் தனியாக தான் டிசைன் செய்கிற இடத்துல கொடுத்து செய்ய வச்சான். சரி, பூஜை ரூமை பார்த்துடலாம். இதுதான் என்னோட பூஜை ரூம். ஃபஸ்ட்டு நான் விளக்கேற்றிடுறேன், சாமி கும்பிட்டுடலாம். விளக்கு ஏற்றியாச்சு. பூஜை ரூமில் இத்தனை விளக்கு ஏற்றணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ரெட்டைப்படையில் விளக்கு ஏற்றுன்பாங்க. நான் வந்து காமாட்சி விளக்கு பெருசு வாங்கியிருந்தேன், வெள்ளி தான் இது. அதுக்கப்புறம் இது வீடு பால் காய்ச்சதுக்காக ஃபஸ்ட்டு வாங்கினது நில காய்ச்சும் போது, அதனால் அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. இது குபேரருக்கு ஏற்றின விளக்கு. இது வந்து நில விளக்குன்னு சொல்லி நாங்கள் எப்பவுமே ஏற்றுவோம், 2 விளக்கு. இந்த முருகர் படம், பெருமாள் படம், பத்மாவதி, அது மாதிரி லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர், இந்த படம் எல்லாமே அப்படியே செட்டாக வாங்கினது தான். பழனியில் ஆர்டர் கொடுத்து ராஜாவாக என்னோட முருகர் வேணும் அப்படின்ட்டு தான், அப்படியே மங்களகரமாக சிரித்த முகத்தோட அழகாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த படம் வந்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். இது ஏற்கனவே நான் வச்சுருந்த படங்கள். எங்களோட குலதெய்வம் தும்பம்மாள், விருதுநகர் டு சிவகாசி போகிறவரில் ஆமத்தூரில் இருக்காங்க. ராமர், சீதை, ஹனுமான், நெக்ஸ்ட்டு வந்து கோமாதா, வேலு, அப்புறம் எனக்கு அன்னலக்ஷ்மி, இந்த விநாயகர் எல்லாமே வந்து வேணி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் கொடுத்தது தான். இந்த விநாயகர், அதே மாதிரி இந்த லக்ஷ்மி எல்லாமே எனக்கு கிஃப்டாக வந்தது தான். இந்த படம் வந்து மீனாட்சி. நாங்கள் மதுரைக்காரங்க, கண்டிப்பாக மீனாட்சி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு, ஓகேவா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி, குபேரர். எப்பவுமே குபேரர் ஃபோட்டோ வைக்கும்போது லட்சுமி இல்லாமல் குபேரர் இல்லை, லக்ஷ்மி குபேரர் போற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குபேரர் குங்குமம், இது லட்சுமி குபேரோட அஷ்டலக்ஷ்மி, வடக்கு பார்த்து வைக்கணுன்றதுக்காக. இது லட்சுமி குபேரருக்காக ஏற்றுற விளக்கு, வடக்கு பார்த்து ஏற்றிருக்கேன் இந்த விளக்கு. மீதி விளக்கு எல்லாமே கிழக்கு பார்த்து ஏற்றிருக்கேன். எப்பவுமே சாமிக்கு பிரசாதம் அப்படின்றது டெய்லி சாயந்தரம் வந்து பருப்பு ஐட்டங்கள் வேக வச்சேன்னா அப்படின்னா பருப்பு வந்து அப்படியே வைப்பேன், இல்லை அப்படின்னா நட்ஸ் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி இந்த கிரானைட் கல் வந்து லட்சுமி கல்லுன்னே சொல்லி தான் என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா நான் கோலம் போட்டால் நல்லா தெரியணும், மாக்கோலம் போடணும் அப்படின்னா. அப்போ எனக்கு கிச்சனுக்கு வேலை பார்த்த கிரானைட்காரங்க தான் சொன்னாங்க லட்சுமி கல்லுன்னு சொல்லி வாங்குங்கம்மான்ட்டு. நல்லா வலுவலுன்னு சூப்பராக சைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அப்படின்றது கீழே வந்து நிறையா பொருள், விளக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்காக என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த விளக்கு ஃபுல்லாமேவும் இந்த மாதிரி ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுருவான். விளக்கு, பித்தாளை பானைகள் எல்லாம் அதில் எழுதி இந்த மாதிரி வச்சுருவான். என்னென்ன பொருள் வச்சுருக்கேன் அப்படின்றத இந்த மாதிரி எழுதி வச்சுருவான், என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கேன் அப்படின்றத. அதே மாதிரி விசேஷம் அப்படின்னா சாமிக்கு வைக்கிறதுக்காக, படையல் வைக்கிறதுக்காக இந்த இது.
நல்லா பெருசாக இலை வச்சு படையல் போடணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ரேக்கு. எல்லாமே நான் பிளான் பண்ணி ஒன்றா செய்ய சொன்னது தான். சேம் இது எல்லாமே ஸ்டோரேஜ் ஏரியா. சாம்பிராணி இது வந்து கும்பாபிஷேகத்தில் தண்ணி, இது வந்து எங்கள் குலதெய்வம் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த தண்ணி பத்திரமா வச்சுருக்கேன். எப்பப்போ டெய்லி தெளிச்சுக்குவேன். இதெல்லாம் ஒவ்வொரு பூஜை ஐட்டங்கள் தான் எல்லாமேவும். இது வந்து தினசரி சொல்கிற மந்திரம். அப்புறம் இந்த ரூபா நோட்டு வந்து நான் புது நோட்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா எப்போவுமே ரூபா நோட்டு வந்து புதுசு வச்சுருப்பேன், ஒரு 1000 ரூபாய் கிட்ட, 100 ரூபாயா. ஏன்னா யார் பிறந்தநாள் அப்படின்னு வந்தால் சாமி கும்பிட்டு அந்த 100 ரூபாய் நோட்டை புதுசாக கொடுப்பேன். எனக்கு யாராவது புதுசாக கொடுக்குறதோ ஃபஸ்ட்டு எனக்கு யாராவது கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் பத்திரமா வச்சுருப்பேன். அதனால தான் இந்த ரூபா நோட்டு. அவங்களுக்கு புது நோட்டு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போயுமே பிறந்தநாளுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பேன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ரேக்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறது. இதெல்லாம் நாட்டு மருந்து ஐட்டங்கள். நாமக்கட்டி, அதுக்கப்புறம் இது வந்து இந்த மறு வந்து அதை தேய்ச்சி உரசு போடுறதுக்கு, இது சளிக்கு, இது சஷ்டி கவச புக்குகள். அது மாதிரி 3வது ரேக்கில் வந்து எக்ஸஸாக இருக்கிற திங்ஸ் எல்லாம், காப்பர், இது எல்லாமே பித்தாளை விளக்கு, அப்புறம் சாமிக்கு பூஜைக்கு கொண்டு போகிறது எல்லாமே எக்ஸஸாக இருக்க பொருட்கள் தான் இதில் வச்சுருக்கேன். ரொம்ப படங்கள் வைக்கணும் அப்படின்ற ஐடியா இல்லை. ஏற்கனவே இருந்த படங்களும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். முருகர் ரொம்ப வைக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினது தான். ஒயிட்டுக்கு இந்த மெரூன் அப்படின்றது நல்லா இருக்கும், எடுப்பாக இருக்கும். அப்படியே எனக்கு முருகர் வந்து ரியலாக வேணும் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு அதுக்கப்புறம் தான் இதை ஆர்டர் பண்ணேன். அதே மாதிரி தான் மீனாட்சி. மதுரைக்காரங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு மீனாட்சியை கும்பிட்டு தான் மறு வேலை பார்ப்போம். மீனாட்சி ஆட்சி இது சொல்லுவாங்களே, அதுதான். அதே மாதிரி மதுரைக்காரவங்க மீனாட்சி கும்பிட்றோம் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, அம்மனுக்கு வந்து பச்சை அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்னோட கல்யாணம்னாலும் சரி, ஏதாவது முக்கியமான விசேஷத்துக்கு கண்டிப்பாக அந்த பச்சை கலரில் என் பட்டு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டோட வெளியே ஒயிட் அடித்தாலும் எனக்கு பச்சை கலர் பார்டர் வேணும், பச்சை வேணும்னு கண்டிப்பாக வாங்கி நான் பச்சை கலர் அடித்தான். அந்த பச்சை அப்படின்றது ரொம்ப முக்கியம். மீனாட்சி எப்பவுமே கூட இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம்தான். கார்த்திகை, பெரிய கார்த்திகை, திருவண்ணாமலையில் ஜெயின் கிரிவலம் போகிறவங்களும் சரி, நம்ம வீட்டில் விளக்கேற்றுறவங்களும் சரி, நல்லபடியாக கார்த்திகை கொண்டாடுங்க. இதுதான் என்னோட பூஜரும். ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சது. எக்ஸ்ட்ரா இன்னொரு சைடில் லைட்டு வரும், அது இனிமேல் தான் பண்ணணும். நான் பண்ணும்போது கண்டிப்பாக அதை அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் எவ்வளோ செலவாச்சு, என்ன பட்ஜெட் என்னன்னு சொல்கிறேன். மழைநீர் சேகரிப்பு போட்டிருக்காங்கன்னு ஒரு 2-3 கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.